வணக்கம். டிடிடிவியின் பிரதான செய்திகளுடன் வாசிக்கும் நான் ஜேரட்னம் நிக்சன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விநியோகிப்பதற்கான அவசரகால விதிமுறைகள் அடங்கிய அதிவிசேட வர்த்தமானி ஜனாதிபதியால் வெளியீடு. காணாமல் போனவர்கள் தொடர்பான விவகாரம் விரைவில் முடிவுக்கு கொண்டு வரப்படும். ஜனாதிபதி உறுதியாக இருப்பதாக நீதியமைச்சர் அலி சப்ரி தெரிவிப்பு. சீன அபிவிருத்தி வங்கியால் இலங்கைக்கு 1000 மில்லியன் அமெரிக்க டாலர் உதவி. நாட்டின் அந்நிய செலாவணி சந்தையும் ஸ்திரமடைவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டு. ஐநாவில் இம்முறை சாதகமான முடிவு கிட்டும் வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் நம்பிக்கை. சுகாதார மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனையை பற்றி அரசாங்கம் தீர்மானங்களை மேற்கொள்கிறது. ஊரடங்கு நீடிப்பு தொடர்பில் அமைச்சர் ரமேஷ் பத்திரன கருத்து. இனி விரிவான செய்திகள். அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விநியோகம் தொடர்பாக அவசரகால விதிமுறைகளை ஜனாதிபதி வெளியிட்டிருக்கின்றார். கடந்த நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வெளியிடப்பட்டிருக்கின்ற விசேட வர்த்தமானி அறிவித்தலினூடாக ஜனாதிபதி இதை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இந்த நிலையில் உணவு விநியோகம் தொடர்பான அவசரகால ஒழுங்குமுறைகள் கடந்த இரவு முதல் நடைமுறைக்கு வந்திருப்பதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டிருக்கிறது. நெல், அரிசி, சீனி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பதுக்கி வைப்பதையும் இவற்றின் விலைகளை அதிகரிப்பதையும் தடுக்கும் நோக்கத்துடன் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 2வது பிரிவின் ஊடாக வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்களின் பிரகாரம் அந்த கட்டளை சட்டத்தின் 2வது பிரிவின் ஏற்பாடுகளை நடைமுறைப்படுத்தி 5வது பிரிவின் ஏற்பாடுகளின் பிரகாரம் தயாரிக்கப்பட்டிருக்கின்ற அத்தியாவசிய உணவு விநியோகத்துடன் சம்பந்தப்பட்ட அவசரகால விதிமுறைகள் கடந்த நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்களினால் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. நெல், அரிசி, சீனி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மொத்தமாக பதுக்குதல், அதிக விலைக்கு விற்றல் ஆகியவற்றின் ஊடாக நுகர்வோரை அசௌகரியத்துக்கு உள்ளாக்கும் சந்தை முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்குமே அரசாங்கத்தின் உத்தரவாத விலைக்கு அல்லது சுங்கத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட விலையை அடிப்படையாக கொண்டு நெல், அரிசி, சீனி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மொத்தமாக கொள்வனவு செய்து மக்களுக்கு நியாயமான விலைக்கு வழங்குவதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதற்கும் அரச வங்கிகளின் ஊடாக மொத்தமாக கொள்வனவு செய்வதற்கு வழங்கப்பட்டுள்ள கடனை கடன் பெற்றவு கொண்டவர்களிடமிருந்து அறவிடப்படக்கூடிய வகையில் இது நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதாகவும் ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டிருக்கிறது. இதேவேளை சாதாரண பொதுமக்களின் வாழ்க்கை நிலையை இயல்பு நிலையில் பேணுவதற்கு தேவையான நெல், அரிசி, சீனி உள்ளிட்ட ஏனைய நுகர்வுப் பொருட்களை விநியோகிப்பதை ஒருங்கிணைப்பு செய்வதற்காக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகமாக மேஜர் ஜெனரல் MDS நிவுன் கெல்ல நியமிக்கப்பட்டிருக்கின்றார் எனவும் ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு செய்தி வெளியிட்டிருக்கிறது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. காணாமல் போனவர்கள் தொடர்பான விடயத்தை விரைவில் முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்பதில் ஜனாதிபதியாக உறுதியாக இருப்பதாக நீதியமைச்சர் அலி சப்ரி குறிப்பிட்டிருக்கின்றார். காணாமல் போனவர்களுக்கான சர்வதேச தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இடம்பெற்ற கருத்தரங்கொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் கடந்த அரசாங்கத்தை போலல்லாது காணாமல் போனோர் அலுவலகம், தேசிய ஒருமைப்பாடு, நல்லிணக்கம் தொடர்பான அலுவலகம், இழப்பீட்டுக்கான அலுவலகம் தொடர்பாக கண்காணித்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் காணாமல் போனவர்கள் எந்த காரணத்துக்காக காணாமல் போனார்கள் என்பதை பற்றி விசாரிக்க தேவையில்லை என ஜனாதிபதி கூறியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அவர்கள் அனைவரும் இலங்கை பிரஜைகள் என்பதை மனதில் வைத்து இவ்வாறான சம்பவம் மீண்டும் நிகழாமையை உறுதிப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி கூறியிருப்பதாகவும் அமைச்சர் அலி சப்ரி சுட்டிக்காட்டினார். யுத்தம் முடிவுக்கு வந்து 12 ஆண்டுகள் கடந்த போதிலும் இன்னும் காணாமல் போனவர்கள் தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாமல் இருப்பதானது நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் ஒருவர் எத்தகைய சூழலில் காணாமல் போனவர்கள் என்பதை பார்க்காது காணாமல் போனோரை அடையாளம் கண்டு இழப்பீட்டை வழங்குவோம் எனவும் அமைச்சர் அலி சப்ரி உறுதியளித்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது.
இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பை மேலும் பலப்படுத்துவதற்காக சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பணமாக மாற்றக்கூடிய SDR எனப்படும் விசேட மீள் செலுத்துதல் உரிமைகளின்படி $780 மில்லியன் நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் மேலதிகமாக $300 மில்லியன் கடன் அடிப்படையிலும் வழங்கப்பட இருக்கிறது. சீன அபிவிருத்தி வங்கியினால் வழங்கப்பட்டுள்ள குறித்த கடன் தொகையானது இன்று நாட்டுக்கு கிடைக்கப்பெற இருப்பதாக நிதியமைச்சின் செயலாளர் SR ஆர்டிகல் தெரிவித்திருக்கின்றார். இதுகுறித்து தமது ட்விட்டர் தளத்தில் கருத்து தெரிவித்திருக்கின்ற நிதி ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவார் கேப்ரால், இந்த நிதி கிடைப்பதனூடாக நாட்டின் அந்நிய செலாவணி சந்தையின் பணப்புழக்கமும் மற்றும் ஸ்திரத்தன்மையும் பரிமாற்ற விகிதத்தின் ஊடாக அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை இலங்கை ரூபாவுக்கு நிகரான அமெரிக்க டாலரின் பெறுமதி அதிகரித்திருப்பதாக இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டிருக்கிறது. இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டிருக்கின்ற நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி $198.90, விற்பனை பெறுமதி $204.89, ஸ்டேலிங் பவுன் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி $276.81, விற்பனை பெறுமதி $288.36, யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி $235.58, விற்பனை பெறுமதி $244.43, ஜப்பானிய ஜென் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி $1.82, விற்பனை பெறுமதி $1.90 எட்டியிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. கோவிட்-19 கொரோனா தடுப்பூசியை முதற்கட்டமாக கல்வி பொதுத்தராதர சாதாரண தர மற்றும் உயர்தர மாணவர்களுக்கு செலுத்துவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பாடசாலை மாணவர்களுக்கு கோவிட்-19 கொரோனா தடுப்பூசி செலுத்துவது குறித்து சுகாதார அமைச்சுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. சுகாதார அமைச்சின் பரிந்துரைகளுக்கு அமைய பாடசாலை மாணவர்களுக்கு கோவிட்-19 கொரோனா தடுப்பூசியை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்த்திருக்கின்றோம். எனினும் தடுப்பூசி வழங்கும் சரியான தேதி இதுவரை நிர்ணயிக்கப்படவில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். 24 வருடங்களாக தீர்க்கப்படாதிருந்த அதிபர் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினைக்கு சமகால அரசாங்கம் முன்னெடுக்கும் தற்போதைய நடவடிக்கை தீர்வை பெற்றுக் கொடுக்க வழிவகுக்கும் என கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன குறிப்பிட்டிருக்கின்றார். அதோடு சம்பள முரண்பாட்டை தீர்ப்பதற்காக தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள தீர்வுக்கு ஆசிரியர்கள் அதிபர்கள் ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர்கள் உடனான சந்திப்பு இன்று செவ்வாய்க்கிழமை காலை அரசாங்க தகவல் திணைக்களத்தின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இதன்போது அரசாங்கம் அறிவித்திருக்கின்ற தற்காலிக $5000 கொடுப்பனவை ஆசிரியர் சங்கம் நிராகரித்திருப்பதாக ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த கொடுப்பனவு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பான சுற்றறிக்கை முதலானவை இன்னும் வெளிவரவில்லை என்றும் அவை வெளிவந்த பின்னர் ஆசிரியர்கள் மாணவர்களின் கல்வியை கருத்தில் கொண்டு தீர்மானங்களை மேற்கொள்வார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறாக இருப்பினும் 24 வருடங்களாக தீர்க்கப்படாத இந்த பிரச்சினைக்கு சமகால அரசாங்கம் முன்னெடுக்கும் தற்போதைய நடவடிக்கை தீர்வை பெற்றுக் கொடுக்க வழிவகுக்கும் என்றும் கல்வி அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் சம்பள பிரச்சினை உள்ளிட்ட தமது கோரிக்கைகள் தொடர்பிலான அமைச்சரவையின் தீர்மானங்களை நிராகரிப்பதாக ஆசிரியர் அதிபர்களின் ஒன்றிணைந்த தொழிற்சங்கம் தெரிவித்திருக்கிறது. ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாட்டை தீர்க்க அமைச்சரவை அங்கீகாரம் அளிப்பதாக இன்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களுக்காக $5000 கொடுப்பனவை வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது. அத்துடன் சம்பள அதிகரிப்பை வரவு செலவு திட்டத்தின் ஊடாக கட்டம் கட்டமாக நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அனுமதி அளித்திருக்கிறது. இந்த நிலையிலேயே குறித்த அதிபர் ஆசிரியர் சங்கங்கள் இவ்வாறு அறிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதிலும் இருக்கின்ற அனைத்து தபால் நிலையங்களும் உப தபால் நிலையங்களும் நாளை திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதியோர் உதவித்தொகை மற்றும் பொதுமக்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்கும் திட்டத்தை முன்னெடுப்பதற்காக நாளையும் நாளை மறுதினமும் நாடு முழுவதிலும் இருக்கின்ற அனைத்து தபால் நிலையங்களையும் உப தபால் நிலையங்களையும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நாட்டில் இருக்கின்ற அனைத்து விசேட பொருளாதார மையங்களும் மேலும் 2 நாட்களுக்கு திறக்கப்பட இருப்பதாக ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார்.
அதற்கமைய நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய 2 நாட்களில் திறக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்போது மொத்த விற்பனை நடவடிக்கைகளுக்காக மாத்திரம் விசேட பொருளாதார மையங்கள் திறக்கப்பட இருப்பதாக ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமலாக்கப்பட்ட காலப்பகுதியில் முன்னதாக 4 நாட்களுக்கு பொருளாதார மையங்கள் திறக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் எதிர்கொண்டிருக்கின்ற கடும் நிதி நெருக்கடி காரணமாக அரசாங்கத்தின் செலவுகளை குறைக்கும் நடவடிக்கைகளை கடுமையாக முன்னெடுப்பதற்கு நிதியமைச்சு தீர்மானித்திருக்கிறது. கோவிட்-19 கொரோனா பெருந்தொற்று காரணமாக பொருளாதாரம் பெரும் நெருக்கடியை சந்தித்திருக்கின்றமையினால் அரச வருமானம் பெருமளவு குறைந்திருக்கிறது. தொடர்ச்சியான செலவுகளுக்கு கூட அது போதுமானதாக இல்லை என நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச அமைச்சரவைக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார். தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள், சுகாதாரத்துறையில் ஏற்பட்ட மேலதிக செலவினங்கள், நிவாரணம் வழங்குதல் போன்றவை காரணமாக இந்த ஆண்டுக்கான செலவினங்கள் மதிப்பிடப்பட்டதை விட அதிகமாக இருக்கும் என நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச அமைச்சரவைக்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த நிலையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட போதிலும் ஆரம்பிக்கப்படாத கட்டுமான திட்டங்கள் போன்றவற்றை நிறுத்துமாறு நிதியமைச்சர் துறைசார் அமைச்சுகளுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார். அதேபோன்று அரசு சேவைகளுக்கு ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை இடைநிறுத்துவதற்கும் அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. இதேவேளை இந்த வருடத்தில் மீண்டெழும் செலவினங்கள் 1,02,69,400 ரூபாவாக மதிப்பிடப்பட்டிருந்த போதிலும் தடுப்பூசி செலுத்துதல், சுகாதாரத்துறையின் நடவடிக்கைகளை விஸ்தரித்தல், நிவாரணம் வழங்குதல் உள்ளிட்ட செயற்பாடுகளின் காரணமாக மீண்டெழும் செலவுகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் அமைச்சரவைக்கு நிதியமைச்சர் தெரியப்படுத்தியிருக்கின்றார். அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் திணைக்களங்களின் பிரதானிகளின் அறிவுறுத்தலுக்கு அமைய குறித்த நிறுவன அதிகாரிகள் சுழற்சி முறையில் பணிக்கு அழைக்கப்படும் போது அவர்களுக்காக வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவுகளை கடமைகளுக்காக வருகை தரும் தினங்களுக்காக மாத்திரம் மட்டுப்படுத்தும் வகையில் யோசனையொன்றை முன்வைக்குமாறு அமைச்சின் செயலாளர்களிடமும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை ரசாயன கிருமிநாசினி இறக்குமதிக்காக விதிக்கப்பட்டிருக்கின்ற தடையை தளர்த்துவது தொடர்பிலும் நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் எதிர்கொள்ளும் பெரும் நிதி நெருக்கடியினால் 2,000 ரூபாய் தொகையை விட அதிகமாக வழங்க முடியாது என இணை அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான ரமேஷ் பத்திரன் குறிப்பிட்டிருக்கின்றார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இணை அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான ரமேஷ் பத்திரன இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஊரடங்கு உத்தரவுகளின் போது வாழ்வாதாரத்தை இழக்கும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு வழங்கப்படும் 2,000 ரூபாய் உதவித்தொகை போதுமானதாக இல்லை என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. கோவிட்-19 கொரோனாவின் கடந்த கால பாதிப்புகளின் போது தலா 5,000 ரூபாய் ஏராளமான குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் அதற்காக சுமார் 80 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனினும் இதுபோன்ற நிவாரணங்களை வழங்குவதற்கு நாட்டின் பொருளாதாரம் வலுவாக இல்லை என்றும் ரமேஷ் பத்திரன் சுட்டிக்காட்டினார். நெருக்கடிக்கு மத்தியில் அரசு நிறுவனங்களின் செலவுகள் முடிந்தவரை மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று நிதியமைச்சு அனைத்து அமைச்சுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு கடுமையான கட்டளைகளை பிறப்பித்திருப்பதாகவும் அதனை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே 2,000 ரூபாய் கொடுப்பனவு பெறாத மக்கள் தாம் வசிக்கும் பிரதேசத்தின் கிராம சேவகர் ஊடாக கோரிக்கை விடுக்க முடியும் என உள்நாட்டு விவகார ராஜாங்க அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கின்றமையினால் வாழ்வாதாரத்தை இழந்த 7,27,339 குடும்பங்களுக்கு அரசாங்கத்தால் 2,000 ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அத்துடன் 18 மில்லியன் குடும்பங்களுக்கு உதவித்தொகை வழங்க தீர்மானித்திருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மற்றும் சுதேச ராஜாங்க அமைச்சர் சமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார். மாவட்ட செயலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்கள் அலுவலகங்களின் ஊடாக வாழ்வாதாரத்தை இழந்த குடும்பங்களுக்கு கொடுப்பனவு வழங்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த கொடுப்பனவை சம்பந்தப்பட்ட குடும்பங்களுக்கு விரைவில் வழங்க வேண்டும் எனவும் அவர் மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார். அத்துடன் கொடுப்பனவு பெறாத மக்கள் தாம் வசிக்கும் பிரதேசத்தின் கிராம சேவகர் ஊடாக கோரிக்கையை விடுக்க முடியும் என உள்நாட்டு விவகார ராஜாங்க அமைச்சு தெரிவித்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கூட்டத்தொடரில் ஒவ்வொரு வருடமும் இலங்கை மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை என்று வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் குறிப்பிட்டிருக்கின்றார்.
பொதியன பெரமுனவின் அலுவலகத்தில் வைத்து செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கூட்டத்தொடரில் ஒவ்வொரு வருடமும் இலங்கை மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவையாகும். இந்த நிலையில் எதிர்வரும் மாதம் நடைபெற இருக்கின்ற மனித உரிமை மற்றும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தொடரில் இலங்கை விவகாரத்தில் சாதகமான தீர்வு எட்டப்படும் என்றும் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் மேலும் தெரிவித்தார். வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது பதிவு செய்யப்படாத 52 நெல் களஞ்சிய சாலைகளில் சுமார் 8000 மெட்ரிக் டன் நெல் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து குறித்த களஞ்சிய சாலைகள் கடந்த வாரத்தில் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையினால் சீல் வைக்கப்பட்டிருக்கின்றன. இதேவேளை கடந்த 2 நாட்களுக்குள் கம்பகா மற்றும் சீதுவ பிரதேசங்களில் உள்ள 3 சீனி களஞ்சிய சாலைகளில் ஏறத்தாழ 5400 மெட்ரிக் டன் சீனி பதுக்கி வைக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து குறித்த களஞ்சிய சாலைக்கும் சீல் வைக்கப்பட்டிருப்பதாக பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை குறிப்பிட்டிருக்கிறது. அத்துடன் சீல் வைக்கப்பட்ட களஞ்சிய சாலை உரிமையாளர்களுக்கு எதிராக இந்த வாரத்தில் சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து தேவையான நடவடிக்கைகளை சட்டமா அதிபருடன் கலந்துரையாடப்பட்டிருப்பதாகவும் குறித்த அதிகார சபை குறிப்பிட்டிருக்கிறது. அதே நேரம் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை சட்டத்தின்படி பதிவு செய்யப்படாத களஞ்சிய சாலை உரிமையாளர்களுக்கு 1000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை அபராதமும், நிறுவனத்துக்கு 10,000 ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் அல்லது 6 மாதங்கள் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்ற தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் எதிர்வரும் 14ஆம் நாள் வரை நீடிக்கப்பட இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல்களை அரசாங்கம் நிராகரித்திருக்கிறது. அத்துடன் ஊரடங்கு சட்டத்தை தொடர்ந்து நீடிப்பதா இல்லையா என்பது பற்றி நேற்று நடைபெற்ற அமைச்சரவையில் பேசப்படவில்லை எனவும் அரசாங்கத்தின் இணை பேச்சாளரான அமைச்சர் ரமேஷ் பத்திரன் குறிப்பிட்டிருக்கின்றார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு கொழும்பில் இன்றைய தினம் நடைபெற்றிருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் நாடு முழுவதிலும் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்ற தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் வருகின்ற 14ஆம் நாள் வரை நீடிக்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்ற நிலையில் அமைச்சரவை இணை பேச்சாளரான அமைச்சர் ரமேஷ் பத்திரன இதனை நிராகரித்திருக்கின்றார். இதன்போது அவர் மேலும் குறிப்பிடுகையில், சுகாதார மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனையை பெற்று அரசாங்கம் தீர்மானங்களை தற்போது மேற்கொள்கிறது. கோவிட்-19 ஒழிப்பினை தொடர்ந்து மேற்கொள்வதற்கும் சுகாதார நிபுணர்களின் ஆலோசனைகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் மக்களுக்கு பாதுகாப்பை அளிப்பதற்குமான முழு பொறுப்பு அரசாங்கத்துக்குரியதாகும். இந்த அனைத்தையும் கருத்தில் கொண்டுதான் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தலைமையிலான கோவிட்-19 ஒழிப்பு செயலணி முடிவுகளை செய்கிறது. நாட்டு மக்களின் ஒத்துழைப்பை பெற்று கோவிட்-19 மரணம் மற்றும் பாதிப்பை முடிந்தளவு கட்டுப்படுத்த முடியும் என நம்பிக்கை வெளியிடுகின்றேன். மிக குறுகிய தரப்பினரே ஊரடங்கு சட்டத்தின் நிலைமையிலும் வெளியே பொறுப்பேற்று நடமாடுகின்றார்கள். மக்களின் ஒத்துழைப்பின்றி கோவிட்-19 ஒழிப்பை நிறைவு செய்ய முடியாது. மக்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றோம். ஒத்துழைப்பு கிடைக்காவிட்டால் அவரவர் தங்களது உயிரை பாதுகாப்பு செய்ய வேண்டிய நிலைமையே ஏற்படும். இவ்வாறாக இருப்பினும் ஊரடங்கு சட்டத்தை நீடிப்பது மற்றும் நீக்குவது பற்றி அமைச்சரவையில் நேற்று கலந்துரையாடப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே நாட்டில் கோவிட்-19 தொற்று நிலைமை தீவிரமடைந்திருக்கின்ற நிலையில் கடந்த 20ஆம் நாள் இரவு 10 மணி முதல் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. முன்பதாக கடந்த 30ஆம் நாள் அதிகாலை 4 மணி வரை அமல்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கானது எதிர்வரும் 6ஆம் நாள் வரை மேலும் நீடிக்கப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவில் தயாரிக்கப்படும் ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகள் இன்று நாட்டுக்கு கிடைக்கப்பெற்றிருப்பதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா குறிப்பிட்டிருக்கின்றார். அதன்படி 15,000 ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்றிருப்பதாகவும் இதுவரையில் 1,59,088 பேருக்கு ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர்களில் 25,489 பேர் 2வது தடுப்பூசியை பெற்றிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இன்று கிடைக்கப்பெற்றிருக்கின்ற தடுப்பூசி தொகை கண்டி மாவட்டத்துக்கு வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே வெளிநாட்டு வேலைக்காக செல்ல இருக்கும் இலங்கை தொழிலாளர்களுக்கு அந்தந்த நாடுகளுக்கு பொருத்தமான தடுப்பூசிகளை வழங்கும் திட்டம் இன்று முதல் மீண்டும் ஆரம்பமாகின்றது. இந்த வேலை திட்டம் தொடர்பாக அனைத்து தகவல்களையும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் உள்ளடக்கப்படுவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறிப்பிட்டிருக்கிறது. வெளிநாட்டு தொழிலுக்காக செல்வோர் பணியகத்துக்கு செலுத்த வேண்டிய முழு தொகையையும் செலுத்தி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் முன்பதிவு செய்ய வேண்டும். இந்த தடுப்பூசி நடவடிக்கைகள் நாரகன்பட்டியில் உள்ள இராணுவ வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்படும். அதற்காக ஒரு குறிப்பிட்ட திகதி மற்றும் நேரம் குறுந்தகவல் ஊடாக அறிவிக்கப்படும்.
இதுவரையிலும் 30,000க்கும் மேற்பட்டோர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களில் 12,000 மேற்பட்டோருக்கு பொருத்தமான தடுப்பூசிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. வெளிநாட்டு வேலைக்கு செல்ல எதிர்பார்த்திருக்கும் தொழிலாளர்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் 24 மணி நேர சேவையில் உள்ள 1989 என்கின்ற இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு தமது பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இலங்கையில் கோவிட்-19 கொரோனா தடுப்பூசி திட்டத்தின் கீழ் நேற்றைய தினம் வரை 1,18,241 பேருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் தற்போது வரை இலங்கையில் 1,23,25,787 பேருக்கு ஏதாவது ஒரு கோவிட்-19 கொரோனா தடுப்பூசியின் முதல் டோஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்களில் 71,73,120 பேருக்கு இரண்டாவது டோஸ் வழங்கப்பட்டிருப்பதாக தொற்று நோயியல் பிரிவு குறிப்பிட்டிருக்கிறது. இதன்படி இதுவரையிலும் நாட்டில் முழுமையாக தடுப்பூசி வழங்கப்பட்டிருக்கின்றவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 71,73,120 பேர் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் சராசரியாக புதிய தொற்றாளர்களாக 300 பேருக்கு மேற்பட்டவர்கள் இனம் காணப்படுவதோடு சராசரியாக 5க்கும் மேற்பட்ட மரணங்களும் நிகழ்ந்து வருகிறது என மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் மஜூரன் குறிப்பிட்டிருக்கின்றார். மட்டக்களப்பின் கோவிட்-19 நிலைமைகள் தொடர்பில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே டாக்டர் மஜூரன் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 24 மணித்தியாலத்துக்குள் 257 கோவிட்-19 தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். அத்துடன் 2 மரணமடைந்திருக்கின்றார்கள். இதுவரை மொத்தமாக 223 கோவிட்-19 மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அவர்களில் 20 வயதிற்குட்பட்டவரும் மரணிக்கவில்லை. 20 தொடக்கம் 40 வயதுக்குட்பட்ட 9 பேரும், 40 தொடக்கம் 60 வயதுக்குட்பட்ட 66 பேரும், 60 வயதுக்கு மேற்பட்ட 147 பேரும் மரணமடைந்திருக்கின்றார்கள். மரணமடைந்தவர்களில் 53% ஆண்களாவர். கடந்த வாரம் 1893 கோவிட்-19 தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். அத்துடன் 39 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். மட்டக்களப்பில் சராசரியாக புதிய தொற்றாளர்களாக 300 பேருக்கு மேற்பட்டவர்கள் இனம் காணப்படுவதோடு சராசரியாக 5க்கும் மேற்பட்ட மரணங்களும் நிகழ்ந்து வருகின்றன. மட்டக்களப்பில் முதலாவது தடுப்பூசியின் செலுத்துகை சுமார் 2,70,000 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது 30 வயதுக்கு மேற்பட்ட 93% வழங்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது செலுத்துகை சுமார் 1,13,000 வரையில் வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் 39% இதுவரை வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் கோவிட்-19 அதிதீவிர சிகிச்சை பிரிவு அதிலே 6 கட்டில்களுடன் கூடியதாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் 4 வெண்டிலேட்டர்கள் உட்பட 6 நோயாளிகளுக்கு ஒரே நேரத்தில் சிகிச்சை அளிக்க முடியும். அத்துடன் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் 8 கட்டில்களுடன் கூடிய அதிதீவிர சிகிச்சை பிரிவு திறந்து வைக்கப்பட இருக்கிறது. அந்த வகையில் மக்களாகிய நீங்கள் தற்போதைய முடக்க நிலையில் வெளியில் செல்லாமல் வீட்டிலேயே இருப்பதனூடாக கோவிட்-19 தொற்றினை மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து முற்றாக குறைத்துக் கொள்ள முடியும். அதன்படி சுகாதார நடைமுறைகளை மேலும் இறுக்கமாக பின்பற்றுங்கள் என்றும் டாக்டர் மஜூரன் மேலும் தெரிவித்தார். இதேவேளை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் நேற்று திங்கட்கிழமையினுடைய நிலவரப்படி கோவிட்-19 நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட 129 நோயாளிகள் சிகிச்சை பெறுகின்றார்கள். அவர்களில் 10 பேர் அதிதீவிர சிகிச்சை பிரிவுகளில் மருத்துவ கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அதிகரித்து வரும் கோவிட்-19 நோய் தொற்று காரணமாக மருத்துவமனைகளில் இட ஒதுக்கீடு முழுமையடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ் போதனா மருத்துவமனை, தெல்லிப்பளை, பருத்தித்துறை மற்றும் சாவகச்சேரி மருத்துவமனைகளிலும் கோவிட்-19 சிகிச்சை பிரிவுகள் அமைக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகள் கண்காணிக்கப்படுகின்றனர். இந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் 129 கோவிட்-19 நோயாளிகள் சிகிச்சை பெறுகின்றனர். அங்கு அமைக்கப்பட்டு 2 அதிதீவிர சிகிச்சை பிரிவுகளில் 10 கோவிட்-19 நோயாளிகள் தீவிர மருத்துவ கண்காணிப்பில் சிகிச்சை பெறுகின்றார்கள். கோவிட்-19 நோயாளிகளுடைய மரணங்கள் அதிகரித்திருக்கின்ற நிலையில் தினமும் 5 உடலங்கள் போதனா மருத்துவமனை பிரேத அறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன. யாழ்ப்பாணம் மாநகர சுகாதார மருத்துவ அதிகாரியின் சீரான ஒழுங்கமைப்பில் தினமும் கோவிட்-19 நோயினால் மரணமடைந்தோரின் சடலங்கள் கோம்பையன் மணல் மயானத்தில் சுகாதார விதிமுறைகளின் கீழ் எரியூட்டப்படுகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. கோவிட்-19 கொரோனா தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள இருக்கின்ற பொதுமக்கள் சொந்த பிரதேசங்களில் மாத்திரம் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுமாறு கோரப்பட்டிருக்கின்றார்கள்.
இந்த விடயம் தொடர்பாக கோவிட்-19 கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையத்தின் பிரதானியும் இராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா பொதுமக்களிடம் இவ்வாறு வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் பரிந்துரைக்கப்பட்ட தடுப்பூசிகளை வழங்கப்பட்டிருக்கின்றமையினால் தங்களுடைய கிராம உத்தியோகஸ்தர் பிரிவில் அல்லது சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் மாத்திரம் அதனை பெற்றுக்கொள்ளுமாறு அவர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். அண்மையில் பல தடுப்பூசி நிலையங்களில் இடம்பெற்ற சம்பவங்கள் சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கின்றமையினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இராணுவ தளபதி தெரிவித்திருக்கின்றார். இதனிடையே இலங்கையில் கோவிட்-19 கொரோனா தொற்றுக்குள்ளாகிய நிலையில் மேலும் 216 மரணங்கள் பதிவாகி இருப்பதாக சுகாதார அமைச்சின் தேசிய தொற்று நோயியல் பிரிவு குறிப்பிட்டிருக்கிறது. அத்துடன் இதில் 115 ஆண்களும் 101 பெண்களும் இவ்வாறு மரணமடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களில் 30 வயதுக்கு குறைவான 3 ஆண்களும் 2 பெண்களும் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதையடுத்து நாட்டில் கோவிட்-19 கொரோனா வைரஸினால் மரணமடைந்தவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 8991 அதிகரித்திருக்கிறது. இதேவேளை நாட்டில் கடந்த 24 மணித்தியாலங்களில் மேலும் 4562 பேருக்கு கோவிட்-19 கொரோனா வைரஸ் தொற்று நோய் இருக்கின்றமை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதையடுத்து இலங்கையில் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களினுடைய மொத்த எண்ணிக்கை 4,36,081 அதிகரித்திருக்கிறது. அவர்களில் 3,71,992 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்து இல்லம் சென்றிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தொற்றுக்குள்ளான 55,098 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆகஸ்ட் 13ஆம் நாள் வரை பதிவான 85% கோவிட்-19 கொரோனா இறப்புகளில் 6,985 பேர் அடிப்படை நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் என சுகாதார மேம்பாட்டு பணியகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு நடத்திய பகுப்பாய்வு ஊடாக இது தெரிய வந்திருப்பதாக பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ரஞ்சித் படுவந்துடாவ இவ்வாறு செய்தியாளர்கள் சந்திப்பின் போது குறிப்பிட்டிருக்கின்றார். குறித்த 6,985 மரணங்களில் 2,261 நபர்கள் அல்லது 53% நீரிழிவு மற்றும் அதனுடன் தொடர்புடைய நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. 2,202 பேர் அதாவது 52% உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள். வைரஸால் பாதிக்கப்பட்ட 1,001 பேர் அதாவது 24% ஏற்கனவே இதயம் தொடர்புடைய நோய்களை கொண்டிருந்தவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் மரணமடைந்தவர்களில் 800 பேர் அதாவது 18% நாட்பட்ட சிறுநீரக நோய்களால் பாதிக்கப்பட்ட அதேவேளை 445 பேர் அதாவது 10% ஆஸ்மா நோயால் பீடிக்கப்பட்டவர்கள் எனவும் டாக்டர் படுவந்துடாவ மேலும் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் தனியார் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறும்போது இழைக்கப்படும் அநீதிகள் தொடர்பான முறைப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்காக அதிகாரி ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். தனியார் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ நிலையங்கள் சங்கத்தின் தலைவர் ஆனந்த குருப்பு ஆராய்ச்சி இதனை தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை கோவிட்-19 கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வைத்தியர்கள் உட்பட அனைத்து தரப்பினருக்கும் வழிகாட்டுதல் ஒன்று வெளியிடப்படாத காரணத்தினால் அத்தியாவசியமற்ற மருந்துகள் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் வாய்ப்பு இருப்பதாக அகில இலங்கை தனியார் மருத்துவ உரிமையாளர்கள் சங்கம் குறிப்பிட்டிருக்கிறது. அத்துடன் கோவிட்-19 நோயாளர்கள் நிமோனியாவால் பாதிக்கப்பட்ட நோயாளர்களுக்கு தரமற்ற மருந்துகள் அதிக விலைக்கு விற்கப்படுவதாக அதன் செயலாளர் அனுரத்த ரணவக்க தெரிவித்திருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இராணுவத்தினரால் பொது சுகாதார பரிசோதகர்கள் குடும்ப நல உத்தியோகஸ்தர்களுக்கு உதவித்தொகை வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் மாவட்ட இராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ஜெகத் கொடித்துவக்குவின் வழிகாட்டுதலின் கீழ் தற்போது நாட்டில் கோவிட்-19 கொரோனா இடர்காலத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சேவையாற்றி வரும் பொது சுகாதார பரிசோதகர்கள் குடும்ப நல உத்தியோகஸ்தர்களை கௌரவிக்கும் முகமாக தியாகி அறக்கொடை நிதியத்தின் ஊடாக அதனுடைய நிதி பங்களிப்பில் இன்றைய தினம் உதவித்தொகை வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கடமையாற்றும் 84 பொது சுகாதார பரிசோதகர்கள் 276 குடும்ப நல உத்தியோகஸ்தர்களுக்குரிய உதவித்தொகை இன்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இராணுவத்தின் 512வது பிரிகேட் தலைமையகத்தில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் யாழ்ப்பாணம் மாவட்ட இராணுவ கட்டளை தளபதி தியாகி அறக்கொடை நிதியத்தின் இயக்குனர் ஆகியோர் கலந்து கொண்டு உதவித்தொகைகளை வழங்கி வைத்திருக்கின்றார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கான இலங்கையின் உயர்ஸ்தானிகராக மிலிந்த மொரகொட புதுடில்லியில் தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்.
இந்த பதவிக்கு அவர் நியமிக்கப்பட்டு சுமார் ஒரு வருடத்தின் பின்னரே அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அமைச்சரவை அந்தஸ்துடன் கூடிய உயர் ஸ்தானிகராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற மெலிந்த மொரகொட பதவி பெற்றுக்கொண்டதாகவும் இது குறித்த நிகழ்வு எளிமையான முறையில் நடைபெற்றதெனவும் இந்தியாவில் இருக்கின்ற இலங்கை உயர் ஸ்தானிகர் ஆலயம் குறிப்பிட்டிருக்கிறது. இலங்கை உயர் ஸ்தானிகராலய பணியாளர்கள் பாரம்பரிய வழக்கப்படி மிலிந்த மொரகொட அவர்களையும் அவரது மனைவி ஜெனிபர் மொரகொட அவர்களையும் உயர் ஸ்தானிகராலயத்தில் வெற்றிலை கொடுத்து வரவேற்றிருக்கின்றார்கள். இதனை முன்னிட்டு பிரித் நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. பதவியை பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் ஊழியர்கள் மத்தியில் உரையாற்றிய மொரகொட இலங்கையின் நலன்களை முன்னெடுப்பதற்காக அனைவரும் ஒரு குழுவாக செயற்பட வேண்டும் என வலியுறுத்தியிருப்பதுடன் இலங்கை இந்திய உறவுகளை மேன்மையான நிலைக்கு கொண்டு செல்வதற்காக உழைக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கையின் சிரேஷ்ட ஊடகவியலாளரும் கவிஞருமான முத்து சிவன் என்று அழைக்கப்படும் முத்தையா சிவலிங்கம் சுகவீனம் காரணமாக இன்று காலமானார். கோவிட்-19 தொற்று காரணமாக கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் நேற்றைய தினம் தனது வீட்டுக்கு சென்றிருந்தார். 78 வயதான அவர் நவமணி பத்திரிகையின் பிரதம ஆசிரியராக பணியாற்றியிருப்பதுடன் வீரகேசரி உள்ளிட்ட சில பத்திரிகைகளிலும் பணியாற்றி எழுத்துத்துறையிலும் தனது பங்களிப்பை செலுத்தியிருந்தார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விநியோகிப்பதற்கான அவசரகால விதிமுறைகள் அடங்கிய அதிவிசேட வர்த்தமானி ஜனாதிபதியால் வெளியீடு. காணாமல் போனவர்கள் தொடர்பான விவகாரம் விரைவில் முடிவுக்கு கொண்டு வரப்படும். ஜனாதிபதி உறுதியாக இருப்பதாக நீதியமைச்சர் அலிஸ் சாப்ரி தெரிவிப்பு. சீன அபிவிருத்தி வங்கியால் இலங்கைக்கு 1000 மில்லியன் அமெரிக்க டாலர் உதவி. நாட்டின் அந்நிய செலாவணி சந்தையும் ஸ்திரமடைவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டு. ஐநாவில் இம்முறை சாதகமான முடிவு கிட்டும். வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் நம்பிக்கை. சுகாதார மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனையை பெற்றே அரசாங்கம் தீர்மானங்களை மேற்கொள்கிறது. ஊரடங்கு நீடிப்பு தொடர்பில் அமைச்சர் ரமேஷ் பத்திரன தகவல். இத்துடன் டிடி டிவியினுடைய பிரதான செய்தி அறிக்கையும் நிறைவேற்றி வருகிறது. தொடர்ந்தும் டிடி டிவியோடு இணைந்திருந்துங்கள், நிகழ்ச்சிகளை அவதானியுங்கள். வணக்கம்.